மொபைல் ஃபோன் இல்லாமல் உங்களால் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? ஹானஸ்ட்லி, மார்னிங் கண்ணு முழிச்சு ஃபஸ்ட் திங் நம்ம பண்ணுறது ஃபோன் செக் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் எண்ட்லெஸ் ஸ்க்ராலிங், ரீல்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்படியே டைம் போயிடுது. கடைசியில் பார்த்தா வி ஃபீல் சூப்பர் டயர்ட், ஆங்ஷியஸ் அண்ட் ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கும். கரெக்டாக? ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விஷயம் பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். நீங்கள் எப்போவாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஒய் வி ஆர் ஆல்வேஸ் ஆன் அவர் ஃபோன்ஸ்? அதுதான் டிஜிட்டல் அடிக்ஷன். இன்றைக்கி வீடியோவில் இதிலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக கேளுங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வெல்கம் டு டிஎஸ் லைஃப் விஷன். நான் உங்கள் ஷர்மி தினேஷ்குமார். நம்ம டிஜிட்டல் டீடாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்கு, எப்படி பண்ணணும், அண்ட் இதனால் உங்கள் லைஃப் எப்படி மாறும்னு பேசலாம். வாட் இஸ் எ டிஜிட்டல் டீடாக்ஸ்? சிம்பிளாக சொல்கிறேன், கேளுங்க. டிஜிட்டல் டீடாக்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனை தூக்கி தூரமாக போடுறதுன்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் எ டெம்பரவரி பிரேக் ஃப்ரம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா. நம்ம மைண்டை ரீசெட் பண்ண ஒரு சின்ன கேப், அவ்வளோதான். இன்றைக்கி டெக்னாலஜி நம்ம டாமினேட் பண்ணுது. ஸோ இந்த டீடாக்ஸ் நம்ம கண்ட்ரோலாக திரும்ப கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். ரிசர்ச் சொல்கிறபடி டிஜிட்டல் டீடாக்ஸ் மென்டல் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணும் அண்டு உங்கள் ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சரி, ஓகேங்க, இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது சிம்பிளாகவே சொல்கிறேன். ஸ்டார்ட் ஸ்மால். டைரெக்டாக ஒரு வாரம் ஃபோனை தொடாமல் இருக்க முடியாது. ஸ்டார்ட் வித் நோ ஃபோன் சண்டே. அல்லது நீங்கள் தூங்க போகிறதுக்கு 1 hour முன்னாடி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஒன், நோ கோ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரியேட் பவுண்ட்ரிஸ் அண்ட் டைனிங் டேபிளில், பெட்ரூமில், தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இல்லை சாப்பிடும்பொழுது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் பாத்ரூம்க்கு கூட நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் வந்துடுச்சு. அது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நோ ஃபோன் ஜோன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டர்ன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி அன்னெசரி நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுறது. அதுதான் நம்மளை ட்ரிகர் பண்ணுற விஷயமே. ஸோ ஃபைண்ட் எ ஹாபி. இதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னா, ஃபோன் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு கேள்விக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு புக் படிக்கலாம், அல்லது வாக்கிங் போகலாம், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரில் போய் பேசிட்டு வரலாம். அதனால நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் நல்லா நம்ம அசியூம் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபோனை தொடாமல் நம்ம டிஜிட்டல் டீடாக்ஸ்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸில் கான்சன்ட்ரேட் நிறைய பண்ணலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, ஓகேங்க, இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எப்படிங்க டீடாக்ஸ் பண்ணுறது? நான் ஒர்க் பண்ணுறதே லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் நான் எப்படி அதை தூக்கி போட்டுட்டு நான் இருக்க முடியும் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ, நான் ஒர்க்கை கம்ப்யூட்டரில் தான் பண்ணுறேன், நான் எப்படி டீடாக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது. ஒர்க் ஹார்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணுறது, ஓகே. பிரேக் டைம்லலாம் ரீல்ஸ் பார்க்காம சின்னதாக ஒரு வாக்கிங் போங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஏர் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம எல்லாருமே ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா டிஜிட்டல் சன்செட் ஃபாலோ பண்ணுங்கள். வாட் டஸ் மீன் டிஜிட்டல் சன்செட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? சன்செட்டுக்கு அப்புறம் ஸ்க்ரீனை அவாய்ட் பண்ணுற விஷயந்தான் டிஜிட்டல் சன்செட். அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒய் அவர் பிரெயின்ஸ் லவ் ஸ்க்ராலிங். நம்மளோட பிரெயின் எதுக்கு ஏன் சோஷியல் மீடியாவை இவ்வளோ பிடிக்குது அப்படின்னா, சிம்பிள் லாஜிக் தான். டொப்பமைன். நம்ம ஒரு லைக் வாங்கும் பொழுதோ, இல்லை ஒரு ஃபன்னி வீடியோ பார்க்கும் பொழுது நம்ம பிரெயினில் ஒரு ஹாப்பி கெமிக்கல் ரிலீஸ் ஆகுமா. ஸோ அது நம்மளை திரும்ப திரும்ப ஸ்க்ரால் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரால் பண்ண வைக்கிது, அதுதான். பட் இதனால் என்ன ஆகுதுன்னா, ஸ்லீப் குவாலிட்டி கம்மியாகுது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகறதுனால முக்கியமாக நம்மளோட ஃபோக்கஸ் சுத்தமாக போயிடுது. ஒரு புக் படிக்க கூட நம்மளால் 10 minutes கான்சன்ட்ரேட்டடாக பண்ண முடியலை.
பிகாஸ் ஆஃப் திஸ் டோபமைன். கரெக்டாக இந்த லூப்பை பிரேக் பண்ண தான் டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது ஆக்ஷன் பிளானுக்கு வருவோம். நான் இந்த 3 லெவல்ஸை பிரிச்சிருக்கேன். லெவல் 1 த க்ளீனப். உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் போய் அன்னெசரியாக வர நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்கள். லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர் ஷாப்பிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அது டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணலாம். த கிரே ஸ்கேல் ட்ரிக் செகண்ட் ஒன், ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸில் போய் கிரே ஸ்கேல் மோட் ஆன் பண்ணுங்கள். அந்த மோடை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். பிரைட் கலர்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணிவிடுமா. ஸோ பிரைட் கலர்ஸ் இல்லாமல் ஸ்க்ரீன் எப்பயுமே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக வச்சுருக்கும் பொழுது நமக்கு அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த தேர்ட் ஒன், லெவல் 3 த 24 ஹார்ஸ் பிளாக் அவுட். வர சண்டே மார்னிங் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை ஃபோனை ஒரு கபோர்டில் பூட்டி வைக்கிறது. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அப்புறம்தான் நம்மளோட ஃபேமிலியோட அண்ட் என்விரான்மெண்ட் கூட கனெக்ட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் திஸ் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸாக இருக்குது. இப்போது எல்லாத்துக்குமே டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கரெக்ட்? கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அண்ட் மஸ்ட் ஹாவ் டிஜிட்டல் மினிமலிஸ்ட். ஓகே கைஸ், டீடாக்ஸ்னு சொல்லுவோம். ரியல் டைம் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஹெல்ப்ஸ் இன் கான்சியஸ் டெசிஷன் மேக்கிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட். நீங்கள் ஃபோக்கஸாக இருக்க உங்கள் ஃபோனில் ஒரு விர்ச்சுவல் ட்ரீ வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபோனே எடுத்து வேறு ஆப்பு போனால் கூட அந்த ட்ரீ செத்து போயிடும். இட்ஸ் லைக் எ கேம் பட் ஃபார் யுவர் ஃபோக்கஸ். ஃபைனலி ஃபார் த எக்ஸ்ட்ரீம் ஒன்ஸ், மினிமலிஸ்ட் ஃபோன் லான்ச்சர். இது உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை மொத்தமாக மாற்றி ஜஸ்ட் சிம்பிள் டெக்ஸ்ட் ஐக்கான்ஸாக மாற்றிடும். நோ கலர்ஃபுல் ஐக்கன்ஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஜஸ்ட் ஒர்க் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஸை தான் டவுன்லோட் பண்ணிக்க மாட்டேது. பிகாஸ் நம்ம ஏஐ சொல்கிற மாதிரியே நம்ம இப்போத்த லைஃப் ஸ்டைல் இருக்குது இல்லையா? ஸோ அது கூட தான் நம்ம போய் ஆகணுமா இருக்குது. டீடாக்ஸ் பண்ண அப்புறம் என்ன ஆகும்? சரி, ஓகே, நீங்கள் டீடாக்ஸ் சொல்கிறீங்க, பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு 2 days டென்ஷனாக இருக்கும். பட் 3rd day உங்கள் மைண்ட் சூப்பர் கிளியராக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. டிஜிட்டல் டீடாக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் ஆங்ஸைட்டி அண்ட் பூஸ்டிங் ப்ரொடக்டிவிட்டி. நீங்கள் எப்போ உங்கள் டீடாக்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு போங்க. மொபைலை வச்சுட்டு போய் கொஞ்சம் நேரம் நேச்சரை பாருங்கள். அண்ட் ஒரு சின்ன வாக்கிங் போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. டிஜிட்டல் டீடாக்ஸ் இஸ் நாட் அபவுட் பீயிங் ஆன்டி டெக்னாலஜி. இது உங்கள் மென்டல் பீஸ் அண்ட் டைமை திரும்ப கொண்டு வர ஒரு சான்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோக்கஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எந்த ஆப்பில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இன்ஸ்டாகிராமா இல்லை யூடியூபா? வெயிட், யூடியூப்னு சொல்லாதீங்க. பிலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தட்டுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, keep it real and unplug for a while. Bye guys.